ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பொண்ணு ஏம்மா இப்பல்லாம் பன்னீர் பட்டர் மசாலா செய்யவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டாலே ஒரு கேள்வி நினச்சி ஒரே ஃபீலிங் ஆச்சுதுங்க. நானும் ஏன்னு யோசிச்சதில் மோஸ்ட்லி நைட் டைம் தான் சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறத வழக்கமாக வச்சுருக்கேன். பன்னீரை நாங்களும் கொஞ்சமாக சாப்பிட்றது இல்லைங்க. அதனால் இனிமேல் நைட் டைம் செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம்னு தள்ளி போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு போல். இதை நான் கவனிக்கலை. என் பொண்ணு கவனித்து வாய் விட்டு கேட்ட பிறகு இனிமேல் அவங்களையும் ஏமாற்ற முடியாது, உங்களையும் ஏமாற்ற முடியாதுன்னு களத்தில் இறங்கிட்டேன். உடனடியாக சப்பாத்தி செய்யும்போது சப்பாத்தி சாஃப்டாக வரணுமா, ஃப்ரெஷ் தயிரில் ஒரு ஸ்பூன் சேர்த்து பிசைஞ்சு சப்பாத்தி சுட்டு பாருங்கள். இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்ஸு தான். ஆனால் சப்பாத்தி தேய்க்கும் போது எப்போதை விட தயிர் சேர்த்து தேய்க்கும் போது எக்ஸ்ட்ரா மெலிசாக தேய்க்க வரும். நான் இதை கவனித்து பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் கவனிக்கலைன்னா இனிமேல் கவனித்து பாருங்கள். நான் எப்போவுமே பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு 6 தக்காளி, 20 கேஷ்யூநட்டு, கொஞ்சம் கசகசா எல்லாம் வேக வச்சு தக்காளியை தோலை உரிச்சிட்டு எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி பண்ணுறதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பச்சையாக தக்காளி அரைச்சி எண்ணெயில் வதக்கும்போது ஆயில் ஜாஸ்தியாக கன்சியூம் பண்ணுறதுனால அந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணுறதில்ல.